Good morning. Welcome to Market Today by ECTRA Arulrajhan. ஒவ்வொரு நாளும் காலையில ப்ரீ மார்க்கெட் இன்ஃபர்மேஷனை கூட ஷேர் பண்ணிக்கிறோம். இன்னொரு தகவல்களை பார்க்கலாம். நேற்றுக்கு முடிந்த அமெரிக்க சந்தை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய எல்லாமே வந்து ஒரு மீடியமான ஒரு இறக்கத்துடன் முடிந்திருக்கிறத பார்க்குறோம். டவ் ஜோன்ஸ், S&P 500, நாஸ்டாக் எல்லாமே 0.7, 0.7, 0.9% என்ற அளவில் இறங்கி முடிந்திருக்கிறது. அதே நேரம் ஆசிய சந்தைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கலந்த முடிவா பார்க்குறோம். இதுல காஸ்பி என்று சொல்லக்கூடிய சவுத் கொரிய சந்தை தவிர மற்ற சந்தைகள் எல்லாம் ஜப்பான் சந்தை ஆகட்டும், இல்ல ஹாங்காங்கோட ஹாங்சங், சீனாவோட ஷங்காய், தாய்வான் சந்தை ஓரளவுக்கு ஏற்றத்துடன், பெரிய ஏற்றம் சொல்ல முடியாது, ஓரளவுக்கு ஏற்றத்துடன் தற்போது துவங்கி வியாபாரமாகி வருகிறது. இதை ஒட்டி நம்முடைய சந்தையானது நிப்டி வந்து சிங்கப்பூர்ல எஜிஎக்ஸ் நிப்டி என்ற பெயரில் ஒரு 20 புள்ளிகள் தோராயமாக ஒரு ஏற்றத்துடன் இருக்கிறது. ஆனால் அது தாக்கு பிடிக்குமா என்பதை ஒரு கேள்விக்குறியுடனே பார்க்க வேண்டும். நிப்டி வந்து அதே ரேஞ்சில் இருக்கிறது நம்ம பார்க்குறோம். 17,800, 18,300 இந்த சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ்ல இன்னமும் வியாபாரம் ஆயிட்டு இருக்கு. தொடர்ந்து 2வது வாரமாக இதற்குள்ளாக இருப்பதை நம்ம பார்க்கிறோம். மேக்ரோ எக்கனாமிக்கல் ஃபேக்டர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது 10 இயர் பாண்ட் ஈல்ட் அப்படின்றது ஒரு சின்ன மாற்றத்துடன் தான் 3.4 என்ற அளவில் இருந்து வருவதை பார்க்கிறோம். டாலர் இண்டெக்ஸும் பெரிய மாற்றம் இல்லை, 102.08 என்ற அளவில் இருக்கிறது. பிரெண்ட் க்ரூட் வலிமையான ஒரு ஏற்றத்தில் இருக்கிறது. பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அது வந்து ஒரு $3 கிட்ட ஏறி இருக்கிறத பார்க்கிறோம். 86.54. இது வந்து சீனாவோட டிமாண்ட் இப்போ கூடும் என்ற எதிர்பார்ப்பின் அடிப்படையில் நகர்ந்து கொண்டிருப்பதாக பார்க்கிறோம். அதே மாதிரி வரக்கூடிய காலங்களில் வட்டி வீதம் என்பது உயர்த்தும் அளவு வந்து பணவீக்கம் குறைவதனால் சற்றே மிதமாக இருக்கலாம் என்ற ஒரு எதிர்பார்ப்பின் அடிப்படையிலும் உலக பொருளாதாரம் மீளலாம் என்ற ஒரு எதிர்பார்ப்பும் உள்ளது. ஆனால் தங்கம் மட்டும் தொடர்ந்து அதிரடியாக மேல் நோக்கி ஏறிக்கொண்டிருப்பதை பார்க்கிறோம். இப்போது ஒரு அவுன்ஸ் அப்படின்றது $1,935 என்ற அளவில் சமீபத்திய உச்சத்தை மீண்டும் தொட்டு கொண்டிருக்கிறத பார்க்கிறோம். USD INR பார்க்கும்போது ஒரு குறிப்பிட்ட எல்லைக்குள்ளாக தற்போது சூழ ஆரம்பித்திருக்கிறது. தற்போது 81.40 என்ற அளவில் இருக்கிறது. பெரிய மாற்றம் இல்லை, ஆனாலும் கூட சற்றே தற்போது ரூபாயானது சமீப காலத்தை ஒப்பிட்டு பார்க்கும்போது வலிமை பெற்றிருப்பதாகவே எடுத்துக்கொள்ளலாம். எஃப்ஐஸோட நிலைமை அப்படின்னு பார்த்தீங்கன்னா சமீபமா கடந்த சில நாட்களாக அவர்கள் வந்து விற்பனையை நிறுத்தி இருக்கிறார்கள். வாங்குதல் என்பது பெரிய அளவு இல்லை. 399 கோடி அப்படின்றது பெரிய அளவில் இல்லை. அதே நேரம் டிஐஸ் வந்து கொஞ்சமா வித்திருக்கிறாங்க 128 crores அப்படின்னு. அப்போ இது வந்து எப்படின்னா ஒரு மிதமான ஒரு சூழ்நிலை, அதாவது ஒரு வலிமையான ஏற்றம் இறக்கம் இரண்டுமற்ற சமநிலையில் தற்போது சந்தை இருப்பதை பார்க்கிறோம். ஒவ்வொரு நாளும் காலையில 11 மணிக்கு நம்ம நிப்டியை வந்து லைவா அனலைஸ் பண்றோம். நேம் ஆஃப் ஆக்ஷன் பாயிண்ட் ECTRA டிவியினுடைய யூடியூப் சேனல்ல தினசரி வாய்ப்புகளை நீங்களும் பார்க்கலாம். கேண்டில் ஃபார்மேஷன் அப்படின்னு பார்க்கும்போது நேற்றுக்கு வந்து ஒரு டோஜி வகையான கேண்டில் ஃபார்ம் ஆயிருக்கு. அதாவது விற்பவர்களும் வாங்குபவரும் சமபலத்துடன் மோதி கொண்டிருக்கிறார்கள் அப்படின்றது. அப்போ இன்னைக்கு ஒரு வேளை நேத்தியோட லோவை கட் பண்ணி கீழே வரும்போது தற்போது ஏற்ற முடிவுக்கு வந்து இந்த இடைக்கால இறக்கம் வருவதாக எடுத்துக்கொள்ளலாம். ஒருவேளை நேத்தியோட ஹை உடைக்கப்படும் போது இன்னும் ஒரு புதிய ஏற்றத்துக்கான ஒரு முயற்சி நடக்கலாம். ஆனால் கவனத்துடன் கையாள வேண்டும். ஏனென்றால் பொதுவாக இது ஏற்றம் வரும்போதெல்லாம் இறக்கம் வருவது என்பதை நாம் பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம். இந்த நாளும் இனிமையான நாளாக இருக்க என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள்.